ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி விவாடோ யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். விவாடோங்கிறது வந்து ஒரு டூலு வெரிலாக் கோடு ரைட் பண்றதுக்காக. ஸோ இதில் ஆல்ரெடி நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து விவாடோ எப்படி யூஸ் பண்ண போறோம், சேர்த்து வந்து நம்ம ஒரு பேசிக் லாஜிக் கேட்டை வந்து டிசைன் பண்ண போறோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய இது இருக்கு. லேர்னிங் சென்டரு, டாஸ்க்கு, அதுக்கப்புறமா குவிக் ஸ்டார்ட்ல போய் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. புதுசாக ப்ராஜெக்ட் வேணுமா கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் டைட்டில், நேம், லொகேஷன் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆர்டிஆர் ப்ராஜெக்டை ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா உங்களால் நிறைய இது பண்ண முடியும். இந்த போஸ்ட் சிந்தசிஸ், ஐஓ இதுனா எல்லாம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இல்லை கேட்டகரி, பேக்கேஜ், டெம்பரேச்சர், ஃபேமிலி, ஸ்பீட், ஸ்டாட்டிக் பவர் இருக்கும். கேட்டகரியில் வந்து நீங்கள் எந்த ஆட்டோமோட்டிவா, ஜென்ரல் பர்பஸ், மிலிட்டரி இது வேணால் டிஃபைன் பண்ணலாம். பேக்கேஜ் வந்து நீங்கள் எந்த பேக்கேஜ் கோடு வேணால் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சர்ல இருக்கிறதுக்காக அதுக்கு டிஃபைன் பண்ணலாம். ஃபேமிலி வந்து ஆர்டெக் 7ஆ, இன்டெக் 7ஆ, ஸ்பாட்டன் 7ஆ, இது மாதிரி வெவ்வேறு இது டிஃபைன் பண்ணலாம். ஸ்பீடு உங்களால் டிஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் பவரும் உங்களால் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆல் போட்டு எது வேணால் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இது சும்மா ஆல்ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அண்ட் தென் ஃபினிஷ். ஸோ ரிவார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து டிசைன் ஸ்டோர்ஸு. டிசைன் ஸ்டோர்ஸில் வந்து ஆட் ஆர் கிரியேட் டிசைன் ஸ்டோர்ஸ் இருக்குது. அந்த டிசைன் சோர்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் ஃபைல் கொடுத்து நாட் நம்ம என்ன பண்ணணும்னா நாட் கேட் போடலாமா இல்லை அன்கேட் போடலாமா? டூ அன்கேட். ஓகே, அன்கேட் போட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லி தரலாம். பட் அன்கேட்டு போடணும். அன்கேட். ஓகே, ஃபினிஷ். ஓகே, எஸ். டிசைன் சோர்ஸ்ல வந்துச்சு அன்கேட்டு. இப்போ இந்த எல்லா இதுவுமே வாங்கிங்களேன், எல்லாத்தையுமே இது பண்ணிருங்க. இதுக்கு நமக்கு டைம் ஸ்கேல் வேணாம். ஸோ மாடியூல் அன்கேட் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அன்கேட்டுக்கு அப்புறமா வந்து இந்த 3 வேரியபிள்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண ஏ, பி, அதுக்கப்புறமா ஒய். ஏபி ஒய்யை டிஃபைன் பண்ணோம். திரும்பி மாடியூல் அன்கேட் கீழே வந்துருங்க. இன்புட் வந்து நம்ம வந்து ஏ கமா பி வாங்குறோம். அன்கேட் வந்து ரெண்டுத்தையும் அண்டு ஆப்ரேஷன் பண்ணதால் பண்ண, அதனால இன்புட் ஏ வாங்குறோம். பிகின் வேணாம். அதுக்கப்புறமா இன்புட் ஏபி, அதுக்கப்புறமா வந்து அவுட்புட் ஒய். அவுட்புட் ஒய். அதுக்கப்புறமா வந்து அசைன். அசைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி வரும். பிராக்கெட்ல போட்டுருங்க. ஏ அண்ட் பி என் மாடியூல். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் சிமுலேஷன் கொடுத்துடலாம். ரன் பிஹேவியர் சிமுலேஷன். இப்போ உங்களுக்கு இந்த இது மாதிரி வரும், அன்டைட்டில்னு சொல்லி ஒரு வேவ் கிராஃப் மாதிரி ஒன்று வரும். இடி வேவ், இ வேவ்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது பேசிக்காக நார்மலாக வந்துச்சு. ஸோ இப்போ திரும்பி நம்ம போய் இதை டெலிட் பண்ணிடலாம், இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு சைட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்னென்னா சோர்ஸஸில் திரும்பி போய் சிமுலேஷன் சோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சிமுலேஷன் சோர்ஸில் என்னென்னா, சிமுலேஷன் சோர்ஸ்ல வந்து ஒரு புதுசான ஃபைல் திரும்பி கிரியேட் பண்ண போறோம். இந்த தடவை வந்து டெஸ்ட் பெஞ்ச் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். டெஸ்ட் பெஞ்ச் ஃபைல் என்னன்னா, ஒரு டெஸ்ட் பெஞ்ச் ஃபைல் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு இது அந்த ஸ்டிமுலேட் பண்றதுக்காக அன்கேட் அண்டர் ஸ்கோர் டிவி போடுறோம். நம்ம இதுக்கு அன்கேட் அண்டர் ஸ்கோர் டிவி போட்டோன்னே ஓகே கொடுக்குறோம். ஃபினிஷ். ஓகே, எஸ். இப்போ அன்கேட் டிவியை வந்து செட்டர் ஸ்டாப்ல போட்டுருங்க. திரும்பி மேலே வந்துடும், அன்கேட்டுக்கும் மேலே. இப்போ அன்கேட் டிவிக்கு பாருங்க. அதுக்கப்புறமா வந்து திரும்பி இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுங்க. ஆனால் இந்த டைம் ஸ்கேல் வேணும். மாடல் அன்கேட் டிவி வருதா? இப்போ இது வந்து எப்படி சொல்ல, இது உள்ள இருக்க பிராக்கெட் வேணா எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து கீழே திரும்பி போகிறோம். நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஏ கமா பி இந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்குறோம். அதுக்கப்புறமா வந்து வயர் ஒய், வயர் ஒய், அவுட்புட் ஒய் வாங்குறோம். அதுக்கப்புறமா வந்து அன்கேட்
அன்கேட்டு யூயூடி போட்டு ஏபிஒய் டிஃபைன் பண்ணோம். அதுக்காம வந்து நம்ம வந்து இனிஷியல் போடுறோம். சாரி, அதுக்காம பிகின் போடுறோம். $dum file gate.vcd gate 0, gate.vcd, sorry, ungate.vcd ungate underscore tv அதுக்காம வந்து மானிட்டர் time equal to %0t, sorry, %0t. அதுக்கப்புறமா வந்து கமானா வேணாம், a equal to %b பைனரியா டிஃபைன் பண்ணோம். டைம் வந்து t போட்டோன்னு டைமா டிஃபைன் பண்ண ஸ்டார்டிங் டைமை. அதுக்கப்புறமா b equal to %b, y equal to %b போஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா வந்து கமா போட்டு நம்ம வந்து $time a கம் b, அதுக்கப்புறமா வந்து y க்ளோஸ் பிராக்கெட் செமிகாலன். நமக்கு அந்த ரெட் இது வருது பட் அதுக்கப்புறமா வந்து மானிட்டருக்கு அப்புறமா வந்து a equal to 0, b equal to 0 இது மாதிரி இந்த ட்ரூத் டேபிள் போட்டுருங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். a equal to 0, b equal to 1, #10 ஒன்று வந்துட்டேன். செமிகோலன் எல்லாத்துக்கும் நடுவில் பண்ணோம். a equal to 0, a equal to 1, b equal to 1, b equal to 0, #10 a equal to 1, b equal to 1, #10 please end. பிகாஸ் நான் இந்த எரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து டைம் ஏ இது வந்து நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணாத இது நான் செல்ஃப் காலன் போடல. அதுக்கம்மா வந்து இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கணும், ஒரு 2 ஸ்பேஸு, இதே ஸ்பேஸ் விட்ட மாதிரி. அதுக்கம்மா வந்து இது போடணும், இது போட மாட்டேன். ஸோ இந்த தடவை சேவ் பண்ணிக்கலாம். ரன் சிமுலேஷன், ரன் பிஹேவியர் சிமுலேஷன். இப்போ வந்து சிமுலேஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அன்டைட்டில் வந்த மாதிரி சிமுலேஷன் நமக்கு வந்துட்டு
ஃபுல்லாக வந்து தள்ளி விட்டுடலாம். ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெக்வயர்ட் வேல்யூஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மாறுது, பியில் 1 வருது, திரும்பி ஏல 1 வருது, ரெண்டுமே 1 வருது, அதுக்கான 1 வருது. அதனால அந்த அவுட்புட் வந்து ரெண்டுமே 1 வந்தால் தான் 1 அவுட்புட்டாக வரும். ஸோ வி ஹவ் ஃபினிஷ் திஸ் கேட் அண்ட் வி ஹவ் ஃபினிஷ் த விவாதம்.